நேற்று மீண்டும் லட்சத்தை தாண்டி அதிர்ச்சி கொடுத்த தங்கம் விலையானது இன்று கிடுகிடுவென உயர்ந்து வரலாற்றின் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கமானது சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். சிவராமன், வணக்கம். இது தொடர்பான விரிவான தகவல் என்ன? வணக்கம். தற்பொழுது ஆபரண தங்கத்தின் விலையானது லட்சத்தை தாண்டியும் புதிய உச்சம் தொட்டிருக்கிறது. இன்று தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயரும் வெள்ளி விலையும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர், இல்லத்தரசிகள், அதே போன்று தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1600 உயர்ந்து ஒரு சவரன் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 200 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 12,770 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது 1 கிராம் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 13,000 ரூபாயை நெருங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று வெள்ளியின் விலை ரூபாய் 3 உயர்ந்து 1 கிராம் 234 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 2,34,000 ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. கடந்த தீபாவளி பண்டிகைக்கு பிறகு 88,000 வரை விலை குறைந்த தங்கத்தின் விலையானது தற்பொழுது 1,02,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 18,000 20,000 வரை விலையேற்றம் கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருட இறுதிக்குள்ளே 1,08,000 என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாகவே 1,00,000 கடந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டிற்கு பிறகு தங்கத்தின் விலை மேலும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1,10,000 வரை விலை உயரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்களும் தற்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட 2 ஆபரணங்கள் மீதும் முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பண்டிகை தினங்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் நகை மற்றும் வெள்ளியின் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்பது விற்பனையாளர்களுடைய கணக்காக இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நிறைய பேர் தங்கம் வாங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தற்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது.